Hello children, I am Mrs. Mercy from YMCA Boys Town Higher Secondary School, Kottivakkam. Today I am going to teach you 12th Standard English Unit 6 Prose on the Rule of the Road. On the Rule of the Road, which is written by Alfred George Gardiner. Alfred George Gardiner, who was also known as A.G. Gardiner. A.G. Gardiner னு சொன்னது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆத்தர். ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா மேகசின்ஸ்க்கெலாம் எழுதுவாங்க, அவங்கள தான் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய புக்ஸும் எழுதியிருக்காங்க. இவங்க ஒரு பீரியாடிக்கல் எஸ்ஏ ரைட்டர் அண்ட் அவங்களுடைய கரியரை அவங்க ஜேர்னலிஸ்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுடைய எஸ்ஏஸ் என்னெல்லாம்னு பார்க்கலாம். ஆன் ஹேபிட்ஸ், ஆன் பீயிங் டைடி, ஆன் டாக் அண்ட் டாக்கர்ஸ், லீவ்ஸ் இன் த விண்ட், இதெல்லாம் அவங்க எழுதின நிறைய புக்ஸ். இந்த லெசன் ஆன் த ரூல் ஆஃப் த ரோட், இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் இன் த விண்ட் அப்படின்ற ஒரு கலெக்ஷன்லேருந்து ஒரு பார்ட் தான் நமக்கு லெசனாக கொடுத்துருக்காங்க. இந்த லெசனில் ஆத்தர் பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி அப்படின்னா என்னன்னு கிளியராக சொல்லியிருப்பாங்க. இது அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் லிபர்ட்டினா என்ன, சோஷியல் லிபர்ட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. இண்டிவிஜுவல் லிபர்ட்டி அப்படின்னா என்னன்னா, இண்டிவிஜுவல் லிபர்ட்டி இஸ் அ பவர் ஆர் ஃப்ரீடம் ஆஃப் டூயிங், திங்கிங் ஆர் ஸ்பீக்கிங். சோஷியல் லிபர்ட்டி அப்படின்னா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்மளோட ஃப்ரீடமை யூஸ் பண்ணுறது தான் சோஷியல் லிபர்ட்டி. இண்டிவிஜுவல் லிபர்ட்டினா இண்டிவிஜுவலாக நமக்கு இருக்கிற சுதந்திரம். இப்போ சோஷியல் லிபர்ட்டி அப்படின்னா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட லா அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் லாவோட அந்த சட்டத்துக்கு கீழே நம்ம ஃபாலோ பண்ணுற ஃப்ரீடம் தான் சோஷியல் லிபர்ட்டி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் எந்த இடத்துல என்ன லிபர்ட்டி நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி இருக்கணும், வீட்டில் இருந்தால் நம்ம எப்படி இருக்கணும், அண்ட் வெளியில் இருந்தால் நம்ம எப்படி நம்மளோட லிபர்ட்டியை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த லெசனில் ஆத்தர் சொல்லியிருப்பாங்க. இந்த லெசனோட பிகினிங் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் வச்சு ஆத்தர் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்க்கலாம் நம்ம. The author begins this lesson with an incident. There is an old lady who insisted on walking in the middle of the road instead of on the pavement. Pavement அப்படின்னா என்னன்னா பெடஸ்ட்ரியன்ஸ்லாம் நடந்து போகிற இடத்த தான் பேமெண்ட் சொல்லுவாங்க. பெடஸ்ட்ரியன்ஸ் அப்படின்னா நடந்து போகிற ரோட்ல நடந்து போகிறவங்கள பெடஸ்ட்ரியன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பெடஸ்ட்ரியன்ஸ் எங்கே நடந்து போகணும்னா ரோட்ல அந்த கார்னர்ல அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த சைட் வாக்ல தான் அவங்க போகணும். இந்த லேடி என்ன பண்றாங்க, இந்த ஓல்டு லேடி என்ன பண்றாங்க அப்படின்னா மிடில் ஆஃப் த ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. இதை பற்றி அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து லிபர்ட்டி இருக்கு, எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, நான் எங்கே வேணாலும் நடப்பேன், அதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த ஓல்டு லேடி. ஸோ ஷி டிட் நாட் ரியலைஸ் தட் லைக் ஹர் the cab driver was also entitled to drive on the pavement. அதே மாதிரி ஒரு கேப் டிரைவர், அதாவது ஒரு டாக்ஸி டிரைவரும் இதே மாதிரி சொன்னாங்க அப்படின்னா, நான் பேமெண்ட்ல நான் வந்து என்னுடைய காரை டிரைவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் அப்படின்றத இந்த லேடி வந்து ரியலைஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆத்தர். If such a thing happened, there would be traffic jams and chaos everywhere and nobody would be able to reach his or her destination in time. So அப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா, இந்த பேமெண்ட்ல இந்த டாக்ஸி டிரைவர்ஸ்லாம் டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபுல்லாக வந்து டிராஃபிக் ஜாம்ஸ் ஆகிடும். அண்ட் கயோஸ் அப்படின்னா கம்ப்ளீட் டிஸார்டர் அண்ட் கன்ஃபியூஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து யாருமே அவங்க டெஸ்டினேஷனுக்கு அவங்க அவங்க எந்த டைம்ல போய் ரீச் பண்ண நினைக்கிறாங்களோ அந்த டைம்ல போய் ரீச் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆத்தர். So we have the liberty to walk on the road, but we should not distract others' liberty. நமக்கு வந்து ரோட்ல நடக்கிறதுக்கு எல்லா லிபர்ட்டியும் இருக்கு. பட் வந்து அந்த லிபர்ட்டி மற்றவங்களோட லிபர்ட்டியை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாத விதமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. Therefore we must understand the rules that should be followed on the road. ரோட்ல நம்ம என்னெல்லாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்ன்றத முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். The traffic policeman should be taken as a symbol of liberty and he is not there on the road to grab our liberty and not of anarchy when he is controlling traffic. இந்த traffic policeman பார்த்தோம்னா நிறைய பேர் அவங்கள என்னமோ நம்ம பர்சனலான எனிமி மாதிரி பார்க்குறோம். அவங்களோட டியூட்டியை தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்றத நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆத்தர். அவங்க வந்து அவங்களோட டியூட்டி என்ன, அந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அவங்களோட டியூட்டி. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்காம நம்ம அவங்கள எப்படி பார்க்குறோன்னா ஒரு எனிமி மாதிரி பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆத்தர். And next up, we have liberty to live our life, but we don't have liberty to interfere others' liberty. நம்மளோட லைஃப்பை நம்ம வாழ்றதுக்கான எல்லா உரிமையும் நமக்கு இருக்கு. ஆனால் மற்றவங்களுடைய லிபர்ட்டியில் மற்றவங்களுடைய உரிமையை கெடுக்கிற விதமாக அவங்களுடைய லைஃப்பில் இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரி நம்மளோட லிபர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆத்தர்.
According to A.G. Gardiner, liberty is not only a personal kind of thing, it's a social contract. அது வந்து ஒரு personal thing of kind கிடையாது லிபர்ட்டிங்கிறது. அது வந்து ஒரு social contract, social responsibilities கலந்தது தான் அப்படின்னு சொல்றாங்க. If a person's liberty does not affect others liberty, then he can so as he likes. ஒருத்தருடைய லிபர்ட்டி வந்து மற்றவங்களோட லிபர்ட்டி எந்த விதத்திலையும் பாதிக்கல அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கும் என்ன வேண்டாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய பர்சனல் லிபர்ட்டி என்னலாம் அப்படின்றத அவங்க இண்டிவிஜுவல் லிபர்ட்டி என்னன்றத அவங்க சொல்லியிருக்காங்க, எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காங்க. For example, he may wear the type of clothes which he likes, wear shoes or walk bare feet, coloring one's hair or waxing it. இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது நம்ம என்ன விரும்புகிறோமோ அந்த டைப் ஆஃப் க்ளோத்ஸ் நம்ம போட்டுக்கலாம். நம்ம ரோட்ல நடக்கும்போது ஷூஸ் போட்டுக்கலாம், இல்லை பேர் ஃபீட்ல கூட நடந்துக்கலாம். அதெல்லாம் நம்மளுடைய இஷ்டம். நம்ம ஹேரை வந்து கலர் பண்ணிக்கலாம், ஆர் வேக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அவங்கவுங்க இண்டிவிஜுவலான லிபர்ட்டி. இதில் வந்து யாருமே தலையிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. He can follow his fancy by going to bed late or getting up early. சீக்கிரமா பெட்ல தூங்க போறதும் காலையில எழும்புறது இதெல்லாமே ஒரு இண்டிவிஜுவல்குள்ள லிபர்ட்டி. இதுல வந்து யாருமே யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஆத்தர். இப்போ வந்து ஆத்தர் சோஷியல் லிபர்ட்டியை பத்தி பேசுறாங்க. He may play his musical instrument as loudly as he wants if it does not disturb his neighbors. அவன் வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணலாம்னா அவரோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எவ்வளோ லவுடாக கூட அவங்க வாசிச்சுக்கலாம், எவ்வளோ லவுடாக கூட அவங்க ப்ளே பண்ணிக்கலாம். எது வரைக்கும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க நெய்பரை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் எவ்வளோ சத்தமாக வேணாலும் ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளேயிங் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் or hearing music is one's personal liberty till it does not disturb others. அதாவது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம மியூசிக் கேட்குறதா இருந்தாலும் சரி, அது அவங்கவுங்க பர்சனல் லிபர்ட்டி தான். பட் அது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் தான் அது பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. But he should ensure that his actions do not encroach upon the liberty of other people. அதாவது நம்மளுடைய லிபர்ட்டி வந்து மற்றவங்கள கண்ட்ரோல் பண்றது மாதிரி இருக்கக்கூடாது, அவங்க கிட்ட நம்மளோட லிபர்ட்டி திணிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆத்தர். The author gives another example of a person who entered a railway carriage and disturbed him with his loud talking when he was trying to read blue book. இப்போ இன்னொரு இன்சிடென்ட் சொல்றாங்க. இந்த இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஆத்தர் ரயில்வே கேரேஜ், அதாவது ட்ரெயின்ல இருக்காங்க ஆத்தர். அவங்களுக்கு பக்கத்துல ஒரு பர்சன் இருக்காங்க. இந்த ஆத்தர் வந்து அவங்களுக்கு ப்ளூ புக் அப்படின்னா ஒரு அஃபிஷியலான ஒரு புக்கை ரீட் பண்ணலாம் அப்படின்னு ஓப்பன் பண்றாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ற விதமா இந்த அவர் பக்கத்துல இருக்க அந்த ஆத்தர் பக்கத்துல இருக்கிற பர்சன் வந்து பேசுறாங்க. டிஸ்டர்ப் பண்ற அவங்க லவுடர் வாய்ஸ்ல பேசுறாங்க. அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற விதமா பேசுறாங்க, ஆத்தரை டிஸ்டர்ப் பண்ற விதமா பேசுறாங்க. The man talked with his friend in a loud and pompous voice and forced the author to stop reading. அதாவது இந்த மேன் எப்படி பேசுறாரு அப்படின்னா லவுட் அண்ட் பாம்பஸ். அவரை மட்டுமே சிந்திச்சுட்டு பேசுறாரு. மற்றவங்க பக்கத்துல இருக்கிறத பத்தி அவர் கேர் பண்ணவே இல்லை. அவரை மட்டுமே செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க ஆத்தர். அது வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா ஆத்தருக்கு தொடர்ந்து அவங்க நினைக்கிறத ரீட் பண்ண முடியாம ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஆத்தர். The author did not object lest he should be considered a very rude fellow. ஆத்தர் வந்து அவங்கள அப்ஜெக்ட் பண்ணல, சத்தமா பேசாதீங்கன்னு சொல்லி அப்ஜெக்ட் பண்ணல. ஆனா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க ஆத்தர் ஃபீல் பண்றாங்க. Motorists have no rights to disturb others by blowing their horns deliberately and noisily. இப்போ வந்து மோட்டரிஸ்ட் பத்தி பேசுறாங்க. மோட்டரிஸ்ட் அப்படின்னா வெஹிக்கல்ஸ் ரைட் பண்றவங்கள தான் மோட்டரிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எப்படி டிஸ்டர்ப் பண்றாங்க அடுத்தவங்களை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹார்ன்ஸை வந்து அன்னெசரியா யூஸ் பண்ணுவாங்க, தேவையில்லாத இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹார்ன் சவுண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஹார்ன்ஸ் நம்ம மெயினா எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம அந்த போறவங்களுக்கு டிராஃபிக் நம்ம வழி விடுறதுக்காக தான் நம்ம அந்த ஹார்ன்ஸ் யூஸ் பண்றோம். அண்ட் மெனி ஆஃப் த பீப்புள் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா அது டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் வச்சு மற்றவங்கள இரிட்டேட் பண்ற விதமா அதை யூஸ் பண்றாங்க. தட் இஸ் ராங் அப்படின்னு சொல்றாங்க ஆத்தர். According to A.G. Gardiner, sometimes it is necessary to sacrifice our individual liberties for the sake of others to maintain the social liberty. So என்ன சொல்றாங்க ஆத்தர் அப்படின்னா கார்டினர், ஏஜி கார்டினர் என்ன சொல்றாங்கன்னா சில நேரங்கள்ல நம்மளுடைய இண்டிவிஜுவல் லிபர்ட்டியை சோஷியல் லிபர்ட்டிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க.
we must preserve our own liberty and our social liberty as well. நம்மளுடைய லிபர்ட்டியும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கணும், அடுத்தவங்களோட லிபர்ட்டியும் நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லிபர்ட்டி இஸ் நாட் ஜஸ்ட் அ பர்சனல் அஃபேர் பட் அ சோஷியல் கான்ட்ராக்ட். அது கண்டிப்பாக லிபர்ட்டின்றது ஃப்ரீடம்ன்றது பர்சனல் விஷயம் மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கலந்த ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க ஏஜி கார்டினர். And that's the end of this lesson. And next we are going to see a poem. The poem pathina Incident of the French Camp. Incident of the French Camp. And this poem is written by Robert Browning. He is a famous poet, Robert Browning. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் poet and playwright அப்படின்னா டிராமாஸ்லாம் எழுதுறவங்க, whose mastery of the dramatic monologue made him one of the foremost Victorian poets. The Victorian poets-லே ரொம்ப ஃபேமஸான ஒரு போயட்டா ராபர்ட் ப்ரௌனிங் இருந்திருக்காங்க. He was born in Camberwell of London on 7th May 1812 லண்டன்ல கேம்பர்வெல் அப்படின்ற இடத்துல ராபர்ட் ப்ரௌனிங் பிறந்திருக்காங்க. His poems are known for his characterization, dark humor and historical settings. இவங்க poems வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா அவங்க எழுதின ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதனால அவங்க அது ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் ஹியூமர் அப்படின்னா காமிக் ஸ்டோரிஸ் நிறைய எழுதியிருக்காங்க. அண்ட் ஹிஸ்டாரிக்கல் செட்டிங்ஸ்னா ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ண நிறைய போயம்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. The collections, அவங்க கலெக்ஷன்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். Dramatic Personage, The Ring and the Book, இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸான லீடிங் பிரிட்டிஷ் போயிட்டு ஆக்கியிருக்கா. So now let's see a short introduction about this poem. இந்த poem பார்த்தீங்கன்னா 5 stanzas இருக்கு with regular rhythm and rhymeல எழுதியிருக்காங்க. இந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா ரியலாக ஒரு ஆக்சுவலான இன்சிடென்ட்டை தான் அவங்க பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க ராபர்ட் ப்ரௌனிங். இந்த பேட்டில் எங்கே நடந்தது அப்படின்னா ஜெர்மனியில் இருக்கிற ராட்டிஸ்பர்ன் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்திருக்கு. இந்த கண்ட்ரிஸ் என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் இந்த பேட்டில் இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி வந்து இன்வால்வ் ஆயிருக்கா. மெயின் கேரக்டர்ஸ், இந்த போயமோட மெயின் கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியன் போனபார்ட், மார்ஷல் லேன்ஸ், அப்புறம் ஒரு யங் சோல்ஜர், இவங்கெல்லாம் தான் மெயின் கேரக்டர்ஸ். First let's see about Napoleon Bonaparte பத்தி first பார்க்கலாம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு மிலிட்டரியோட லீடர். அவங்க 19th செஞ்சுரியில் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸை வந்து அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க இந்த நெப்போலியன் போனபார்ட்ன்றவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மார்ஷல் லேன்ஸ் பற்றி பார்க்கலாம். இவங்க என்னன்னா இந்த பர்டிகுலர் பேட்டில், இந்த போயம்ல நடந்திருக்கு இல்லையா, இந்த ராட்டிஸ்பர்ன்ல நடந்த பேட்டில் வந்து லீட் பண்ணியிருக்காங்க இந்த மார்ஷல் லேன்ஸ்ன்றவங்க. தேர்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு யங் சோல்ஜர், அந்த பேட்டில்ல ஃபைட் பண்ற ஒரு யங் சோல்ஜரை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ராபர்ட் ப்ரௌனிங் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த யங் சோல்ஜரை தான் அவங்களுடைய போயமுக்கு ஒரு பெரிய ஹீரோவாவே காட்டியிருக்காங்க. ஸோ இந்த போயம் பார்த்தீங்கன்னா இந்த யங் பிரெஞ்ச் சோல்ஜருடைய ஷிவால்ட்ரி, கேலண்ட்ரி, பேட்ரியாட்டிசம் அண்ட் சாக்ரிஃபைஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷிவால்ட்ரி, கேலண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரேவ்னஸ் பற்றி, அவங்க கரேஜஸ் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நேஷன் மேலே, கண்ட்ரி மேலே நமக்கு இருக்கிற லவ் அண்ட் டிவோஷனை தான் பேட்ரியாட்டிசம் சொல்லுவாங்க. இது இந்த யங் பிரெஞ்ச் சோல்ஜருடைய கரேஜஸ், பிரேவரி அண்ட் சாக்ரிஃபேக்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க ராபர்ட் ப்ரௌனிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ், அந்த பேக்ரவுண்ட் பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டில் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனியில் நடக்குது. பேட்டில் பிட்வீன் பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனியில் எங்கே நடக்குது அப்படின்னா ராட்டிஸ்பர்ன் அப்படின்ற ஒரு இடத்துல நடக்குது. இந்த பிரெஞ்சு ஆர்மி பார்த்தீங்கன்னா ராட்டிஸ்பர்ன்ல இருக்கிற ஜெர்மன் சிட்டி என்னைக்கு அட்டாக் பண்றாங்கன்னா 23rd April 1809 அட்டாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதுல வந்து விக்டரி கிடைச்சது அவங்களுக்கு. இந்த நியூஸை வந்து இந்த ஒரு யங் சோல்ஜர், அந்த பிரெஞ்சு பேட்டில் இருந்த ஒரு யங் சோல்ஜர் தான் கன்வே பண்றதுக்காக போறாங்க. நெப்போலியன் போனபார்ட் கிட்ட கன்வே பண்றதுக்காக போறாங்க. அவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருந்தது, அப்போ அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்தது, அவங்க எப்படி அவங்க கிட்ட சொன்னாங்க அப்படின்றது தான் மெயினா அந்த போயம்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெப்போலியன் போனபார்ட் வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்றத இந்த போயம்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விக்டரி அவங்க அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நியூஸை வந்து கன்வே பண்றதுக்காக ஒரு யங் சோல்ஜர் போறாங்க நெப்போலியன் போனபார்ட் கிட்ட.
அவங்க கிட்ட இருக்கிற ப்ரைட் அண்ட் க்ளோரியை பத்தி தான் இந்த இதுல ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க போயிட் ராபர்ட் ப்ரௌனிங். அதாவது அவங்க அந்த யங் சோல்ஜர் பாத்தீங்கன்னா இப்ப சாக போற நிலைமையில இருக்காங்க, வேர்ஜ் ஆஃப் டெத்ன்னு சொல்லியிருக்காங்க. வேர்ஜ் ஆஃப் டெத் அப்படின்னா அந்த டெத்தோட எட்ஜ்ல இருக்கிறாங்க. அப்படியே அவங்க அதெல்லாம் வெளிக்காட்டாம அவங்களுடைய பெயினையோ அவங்களுடைய சஃபரிங்ஸையோ அவங்க வெளிக்காட்டாம ஒன்லி அவங்களுடைய ப்ரைட் அண்ட் சாக்ரிஃபைஸை மட்டும் வெளிக்காட்டி அந்த நியூஸை வந்து நெப்போலியன் போனபார்ட் கிட்ட கன்வே பண்றாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்க்கலாம். The first answer பாத்தீங்கன்னா the poet is describing the scene of the French attack on the German city of Ratisbon. ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த பிரெஞ்சு ஜெர்மன் சிட்டில அதாவது ஜெர்மன்ல இருக்கிற ராட்டிஸ்பன் அப்படின்ற இடத்துல நடக்கிற இந்த சீன் அந்த பேட்டில பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இதுல மார்ஷல் லேன்ஸ் லெட் த பிரெஞ்ச் அக்ரெஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேட்டில வந்து யார் லீட் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்னா மார்ஷல் லேன்ஸ் அப்படின்றவர் தான். During the attack of the French army at Ratisbon, Marshal Lannes was defending Ratisbon with determination. இந்த ஆர்மில பாத்தீங்கன்னா இந்த பேட்டில் பாத்தீங்கன்னா மார்ஷல் லேன்ஸ் தான் ராட்டிஸ்பனை வந்து கான்கர் பண்றதுக்காக அதை கேப்சர் பண்றதுக்காக ரொம்பவே டிட்டர்மினேஷனோட ஃபைட் பண்றாங்க. நெப்போலியன் போனபார்ட் was standing on a hillock just a mile away from the scene of the onslaught. onslaught அப்படின்னா இந்த பேட்டில் நடக்கிற இடத்துல இருந்து 1 மைல் டிஸ்டன்ஸ்ல தான் நெப்போலியன் போனபார்ட் இருக்காங்க. அவங்க எங்க எதுல நிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஹில்லாக் அப்படின்னா ஒரு சின்ன மலை மேல நின்னுட்டு இருக்காங்க. அவங்க எப்படி நிக்கிறாங்க அப்படின்றத அடுத்து சொல்லுவாங்க. He had his neck out thrust with legs wide and arms locked behind. It shows that he was standing majestically. அவங்களோட நெக் எப்படி இருக்கு அப்படின்னா அவங்க ஷோல்டரை விட்டு கொஞ்சம் தூக்கி இருக்கு. அண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அந்த பேட்டில் எங்க நடக்குதோ அந்த இடத்த வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அங்கிருந்து என்ன நியூஸ் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதான் வந்து நெக் அவுட் த்ரஸ்ட்னு சொல்றாங்க. அண்ட் லெக்ஸ் எப்படி இருக்குன்னா வைடா இருக்கு. அண்ட் ஆர்ம்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பின்னாடி லாக் பண்ணிருக்காங்க. இதை பார்க்கும்போது ஒரு மெஜஸ்டிக்கான லுக்ல இருக்கிற மாதிரி தெரியுது அந்த போயிட் ராபர்ட் ப்ரௌனிங்க்கு. Outwardly, he did not reveal any sign of worry or tension. Outwardly அப்படின்னா வெளிப்படையா அவங்க என்ன காட்டிக்கலன்னா அவங்களுக்கு இருக்கிற டென்ஷனையோ வரியை பத்தியோ அவங்க வெளியில வந்து காட்டிக்கவே இல்லை. அவங்க மெஜஸ்டிக்கா நின்று பார்த்துட்டே இருக்காங்க, அந்த பேட்டில் நடக்கிற இடத்த பார்த்துட்டே இருக்காங்க. In the second stanza, we learn about the contemplative nature of Napoleon and the courage and the enthusiasm of the young soldier who was heading towards Napoleon to convey the good news of victory. இந்த ஸ்டான்ஸால என்ன பார்க்க போறோம் அப்படின்னா contemplative nature of Napoleon அப்படின்னா ஃபியூச்சர் பிளான்ஸை பத்தி ரொம்ப சீரியஸா திங்க் பண்ற நெப்போலியனை பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு யங் சோல்ஜர் அவர் எப்படி இருக்காருன்னா ரொம்ப கரேஜா இருக்காரு, ரொம்ப எந்தூசியாசமா இருக்காரு. அந்த மாதிரி ஒரு யங் சோல்ஜரை பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த யங் சோல்ஜர் என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்காக நெப்போலியன் கிட்ட ரொம்ப ஃபாஸ்டா அவர் இருக்கிற டைரக்ஷனை பார்த்து ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் தான் இந்த செகண்ட் ஸ்டான்ஸால சொல்ல போறாங்க. Napoleon was lost in his thoughts, pondering over the events of the days to come. பாண்டரிங்னா ரொம்ப ஆழமான ஒரு தாட்ல இருக்கிறாங்க நெப்போலியன். இந்த ராட்டிஸ்பனை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத ரொம்ப ஆழமா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. He was eagerly waiting to see the French flag flutter over the German city. அவங்க ரொம்ப ஈகரா எதுக்காக வெயிட் பண்றாங்கன்னா இவங்களுடைய பிரெஞ்சு பிளாக் வந்து ஜெர்மன் சிட்டில ஃபிளட்டர் ஆகுறது. ஃபிளட்டர்னா எப்படி வந்து ஒரு பேர்ட் வந்து அதோட விங்ஸை ஃபிளட்டர் பண்ணி எழும்புது, அது மாதிரி அந்த பிரெஞ்சு பிளாக் ஃபிளட்டர் ஆகுறத பாக்குறதுக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த யாரு நெப்போலியன் போனபார்ட். As he concentrated upon his future strategy, he observed a young French soldier rushing towards him, riding at top speed. இப்போ வந்து அவங்க அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும் போது யாரை பாக்குறாங்க அப்படின்னா ஒரு பிரெஞ்சு சோல்ஜரை. அந்த பிரெஞ்சு சோல்ஜரை வந்து ஒரு ஹார்ஸை ரைட் பண்ணிட்டு டாப் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள அப்சர்வ் பண்றாங்க. The rider pierced through the blanket of smoke. Blanket of smoke அப்படின்னா இந்த ஹார்ஸ் வந்து ஃபாஸ்டா வருது இல்லையா, அதனால அது ஒரு திக் லேயர் ஆஃப் சாயில் வந்து அப்படியே வந்துட்டு இருக்காங்க முன்னாடி. திக் லேயர் ஆஃப் சாயில் அந்த ஹார்ஸ் வந்து ரைட் பண்ணிட்டு வர்றதுனால வருது. அந்த ஸ்மோக், அந்த பிளாங்கெட் ஆஃப் ஸ்மோக்கை வந்து இந்த சோல்ஜர் வந்து பியர்ஸ் பண்ணினா டேர் பண்ணிட்டு வர மாதிரி அவ்வளோ ஃபாஸ்டா வந்துட்டு இருக்காரு. He came straight to the place where Napoleon was standing and was waiting to receive the good tidings. இப்போ ஸ்ட்ரெயிட்டா யார்கிட்ட வராரு அப்படின்னா அது நெப்போலியன் கிட்ட, போனபார்ட் கிட்ட. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, குட் நியூஸ் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க கிட்ட இவர் நேரா வராரு இந்த யங் சோல்ஜரை. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, தேர்ட் ஸ்டான்ஸால பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் ஸ்டான்ஸா the poet appreciated the heroic behavior of the young soldier. இதுல வந்து அவங்க யங் சோல்ஜரை பத்தி சொல்லியிருக்காங்க, அவரோட ஹீரோயிக் பிஹேவியரை பத்தி இந்த யங் சோல்ஜர்ஸ் the poet சொல்லியிருக்காங்க.
Although he was fatally wounded, he displayed extraordinary courage, கான்ஃபிடன்ஸ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். அவங்க வந்து ஃபேட்டலி வூண்டட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா சிவியரா இன்ஜூர் ஆயிருக்காங்க, சிவியரா இன்ஜூர் டெத் அளவுக்கு சாக போற அளவுக்கு பயங்கரமான காயங்கள் அவங்களுக்கு இருக்கு. அதையும் தாண்டி ஆனா அதை அவங்க டிஸ்பிளே பண்ணல, அதை அவங்க வெளிக்காட்டல. எக்ஸ்ட்ராடினரி கரேஜ், கான்ஃபிடன்ஸ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல மட்டும்தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த யங் சோல்ஜர் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க போயட்ட. The young soldier jumped off his horse and stood at attention before his chief. அவ்வளோ அடிப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க ஆல்ரெடி he was fatally wounded அப்படின்னா கூட அந்த ஹார்ஸை விட்டு இறங்கி அவங்க சீஃப்க்கு முன்னாடி எப்படி நிக்கிறாங்கன்னா ஒரு அட்டென்ஷன் பொசிஷன்ல நிக்கிறாங்க. So his mouth was full of blood and he had his lips so tightly sealed that not a drop of blood oozed out of it. அதாவது அவங்களுடைய மவுத் ஃபுல்லா பிளட்டா இருக்கு, ஆனா அவங்களுடைய லிப்ஸை வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா டைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு டிராப் ஆஃப் பிளட் கூட வெளியில வந்துடாத மாதிரி டைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்களாம். He maintained his cool and composure and with confidence and chivalry conveyed the cheerful news of victory. So அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அவங்க அடிப்பட்டதெல்லாம் அவங்க வெளியில காட்டாம அவங்க ரொம்ப கூல்னஸ் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய காம்னஸ் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கத்திலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாம அவ்வளவு சைலண்டா அவங்க இருந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த நியூஸ் ஆஃப் விக்டரிய அவங்க நெப்போலியன் போனபார்ட் கிட்ட சொல்றாங்க. எப்படி சொல்லியிருக்காங்க, ஒரு கான்ஃபிடன்ஸோட, ஒரு கரேஜோட, ஒரு பிரேவோட சொல்லியிருக்காங்க அந்த யங் சோல்ஜர். One could never realize that the young soldier's breast was shot into two unless one has very keen and observant eye on him. ஒருத்தர் அவங்களை ரொம்ப கீனா நோட் பண்ண, ரொம்ப கூர்மையா அவங்கள வாட்ச் பண்ணாதான் என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா அவங்களுடைய பிரெஸ்ட் வந்து ரெண்டா பிளக்குற அளவுக்கு ஷார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். அந்த அளவுக்கு அவங்களுடைய கூல்னஸை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. Fourth stanza பார்க்கலாம். In the fourth stanza, the poet is describing the way in which the young soldier informed Napoleon of their success and the reaction of the emperor to this good news. So இப்போ வந்து அந்த யங் சோல்ஜர் வந்து அந்த இதை சொல்லிட்டாங்களா, குட் நியூஸ் சொல்லிட்டாங்க. இப்போ நெப்போலியன் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த fourth stanzaல நம்ம பார்க்க போறோம். So although the young man was in intense pain and suffering, he finally opened his lips and with a great sense of pleasure and personal pride informed Napoleon of the annexation of the German city. So இவ்வளவுதான் அவங்க இன்டென்ஸ் பெயின்ல இருந்தா கூட, ரொம்ப தாங்கிக்கவே டாலரேட் பண்ணிக்க முடியாத ஒரு பெயின்ல இருந்தா கூட at last he opened his mouth. மெதுவா அவங்க லிப்ஸை ஓப்பன் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்க, அந்த விக்டரியை பத்தி அவங்க நெப்போலியன் போனபார்ட் கிட்ட சொல்றாங்க. அவங்களோட ப்ரைடோட கம்பீரத்தோட சொல்றாங்கன்னு சொல்றாங்க. Napoleon was delighted to learn that Marshal Lannes had reached the heart of the city. நெப்போலியனுக்கு ரொம்ப டிலைட் ஆயிட்டார், ரொம்ப ஹாப்பி ஆயிட்டார். எதை கேட்கும்போது மார்ஷல் லேன்ஸ் வந்து அந்த சிட்டியை கேப்சர் பண்ணிட்டாருன்னு கேட்கறதுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாரு. The soldier felt a special kind of joy and pride in the fact that he with his own hands had flown the French flag over Ratisbon. So இந்த சோல்ஜர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப ப்ரைடோட, ரொம்ப ஜாயோட என்ன சொல்றாங்கன்னா, என்னோட கையில தான் நான் என்ன பண்ணினேன், அந்த ஃபிளாகை வந்து பறக்க விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜெர்மன் சிட்டில நம்மளுடைய பிரெஞ்சு ஃபிளாகை நான் தான் போய் பறக்க விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த சோல்ஜர். So the flag had the figure of an eagle picture on it. அந்த flag பத்தி ஒரு ரெண்டு லைன் கொடுத்திருக்காங்க. அந்த flagல பாத்தீங்கன்னா ஒரு eagle picture இருக்கு. Thus when the flag fluttered in the air, it seemed as though the eagle was flapping its wings with pride. அதாவது அந்த flag வந்து அங்க பறக்கும்போது எப்படி இருக்கான், அந்த ஈகிளே வந்து அதோட விங்ஸை வந்து ப்ரைடா கம்பீரத்தோட அதை அடிச்சு அப்படி பறக்கிற மாதிரி அதை பார்க்கும்போது, அந்த flag-ஐ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதான். No sooner did Napoleon got the news of victory, a sparkle of joy and satisfaction filled his eyes. அவங்களுக்கு இந்த விக்டரியை பத்தி தெரிஞ்ச உடனே இமீடியட்டா அவங்களோட ஐஸ் பாத்தீங்கன்னா ஜாயாலையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாலையும் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம்.
This stanza brings to light Napoleon's loving and affectionate behavior towards the young soldier who was about to breathe his last. இப்போ வந்து என்ன இந்த ஸ்டான்ஸால எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா நெப்போலியனோட லவ்விங் அண்ட் அஃபெக்ஷனேட் அந்த பிஹேவியரை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த பிஹேவியர் எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த யங் சோல்ஜர் வந்து இப்போ சாக போறாங்க, டெத் கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களுடைய நிலைமை, அவங்க எப்படி இப்போ அவங்கள பொசஸ் பண்றாங்க அப்படின்றத இந்த லைன்ஸ்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. The good news of success had brought to Napoleon's eyes a special kind of glitter which faded away no sooner had he noticed the soldier was fatally wounded. அவங்களுக்கு அந்த குட் நியூஸ் தெரிஞ்சோன்னு, அந்த விக்டரி பத்தி தெரிஞ்சோன்னு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க இல்லையா. ஒரு கிளிட்டர் வந்து அவங்க கண்ணில் இருந்தது இல்லையா, அது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு செகண்ட்ல ஃபேட் ஆயிடுச்சு. ஃபேட் ஆகி ஏன் ஃபேட் ஆயிடுச்சு, இப்பதான் வந்து அவங்களை என்ன நோட்டீஸ் பண்றாங்கன்னா, அந்த யங் சோல்ஜருடைய ஊண்டை வந்து இப்பதான் அவங்க நோட்டீஸ் பண்றாங்க. அதை பார்த்ததும் இவங்களுக்கு எல்லாமே ஃபேட் ஆகி போயிடுது, அந்த ஹாப்பினஸ் எல்லாமே ஃபேட் ஆயிடுது. The feelings of Napoleon at that moment were just like those of the mother eagle who gets confused when she finds her younger ones badly bruised and on the verge of death. So இந்த poet வந்து இந்த இடத்துல நெப்போலியனை வந்து இந்த மதர் ஈகிளோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. நெப்போலியன் வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு மதர் ஈகிள் வந்து அதோடைய யங்கர் ஒன்ஸ்க்கு அடிபட்டு அது சாக போற கண்டிஷன்ல இருக்கும் போது அது எவ்வளவு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்குமோ, எப்படி வந்து அது அவங்களுக்கு அந்த யங்கர் ஒன்ஸை வந்து நம்ம காப்பாற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்குமோ, அதே மாதிரி நெப்போலியனும் அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. Similarly, that maternal affection surged up in Napoleon's heart and he inquired whether the boy was wounded. So அந்த maternal affection, அதாவது ஒரு motherly affection வந்து இப்போ அவங்க நெப்போலியனோட ஹார்ட் வந்து சரவுண்ட் பண்ணிக்குது. ஸோ அப்புறம் என்ன கேட்குறாங்க, இப்போதான் கேட்குறாங்க, பாய்க்கு உங்களுக்கு அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. The soldier proudly declared that he felt joy and thrill in giving his life for his country. ஆனால் அந்த சோல்ஜர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய கண்ட்ரிக்காக நான் என்னுடைய லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்றதுல எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த யங் சோல்ஜர். There was a smile of pride and satisfaction on the young soldier's lips as he fell dead near his emperor's feet. அவங்களுக்கு வந்து என்ன ரொம்ப ஹாப்பினஸ் அப்படின்னா, அந்த எம்பரரோட காலுக்கு அடியில அவங்க சாகிறத தான் ஒரு பெரிய ப்ரைடாவே நினைச்சாங்க. அவங்க சாக போற அந்த நிலைமையில கூட அவங்களுடைய ஸ்மைலை வந்து அவங்க கொஞ்சமும் ஸ்டாப் பண்ணவே இல்லை. அந்த ஸ்மைல், அந்த விக்டரியில கிடைச்ச அந்த ஸ்மைலை வந்து அவங்க நிறுத்தவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க போயிட்டா. The young soldier's smile conveys that he had completed the work he has given to him with loyalty and he felt proud to sacrifice his life for his nation. அவங்க வந்து ஒரு லாயல்ட்டியோட, ஒரு நேர்மையோட எனக்கு கொடுத்த நான் வேலையை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அவங்க சாகுறாங்க. In this poem, the poet Robert Browning declares this young soldier as the hero of this poem. Okay, இந்த poemல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நெப்போலியன் போனபார்ட்டை தான் இவங்க வந்து பெருசா இது பண்ணியிருக்கணும். பட் அவங்க அந்த போயிட் வந்து இந்த யங் சோல்ஜரை தான் வந்து ஹீரோவா காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. So with this we have completed the portions, children. Hope you all understood this. Study well. Thank you.